தம்பி இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு இளைஞர்கள் அதிகப்படியான மக்கள் வந்து வர்றாங்க, ஓட்டு போடணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இளைஞர்கள் இருந்தால் தான் ஒரு அரசியல் அமைப்பும் அரசியலும் முழுமை அடைய முடியும். அது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனா நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோம்? நமக்கு வந்து ஓட்டு உரிமை வந்துருச்சு, நான் சித்தப்பா அவங்க இந்த கட்சியில இருக்காங்க, நான் ஓட்டு போறேன், நான் இவரோட ஃபேன் அதனால நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு இல்லாம, நான் விஜயகாந்த் சாரோட ஃபேன் அதனால நான் ஓட்டு போடுறேன், நான் அஜித் சாரோட ஃபேன் இந்த மாதிரி எதுவும் இல்லாம உங்களோட புரிதலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அரசியல்னா என்ன, அரசியல் அமைப்புனா என்ன, தலைவர்னா என்ன, தொண்டர்னா என்ன, நம்மளோட பணிகள் என்ன, அவங்களோட பங்குகள் என்ன, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. தயவு செய்து அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் உங்க ஸ்டாண்ட்ல நீங்க ஸ்டாண்டர்டாவே நிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்கான புரிதல் நமக்கு இருக்கணும். எங்க அம்மா கை காட்டினாங்க, நான் போய் யாருக்கும் ஒருத்தர் ஓட்டு போட முடியாது. ஃபர்ஸ்ட் ஓட்டுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் வந்து எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், நான் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்றது வந்து புரிதலே இல்லாம ஓட்டு போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 5 வருஷம் நம்ம அவங்கள நம்பி தான் நம்ம இருக்கோம். இந்த 5 வருஷத்துல நம்மளோட பணிகள், மக்களோட குறைகள், நமக்கு தேவையானது, மக்களுக்கு தேவையானது, அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாமே வந்து பார்க்க போற தலைவர்கள் அவர்கள் தான். நம்ம எடுக்கிற முடிவுகளை நிதானமா, நிதர்சனமா யோசிச்சு நம்ம செயல்படணும். ஒருத்தவங்க கேள்வி கேட்கறாங்க, ஒரு இளைஞர் சொல்றாரு, "ஒயின்ஷாப் திறந்திருக்கு, அதனால நான் குடிப்பேன். தயவுசெய்து நூலகம் திறந்திருக்கு, அங்க போய் படிங்க." அவர் திருப்பி கேட்டார்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஸ்டாண்டர்டா இருந்து ஒரு பதில சொல்ல வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கணும். சோ அத பத்தின எல்லா கருத்துக்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேசவே முடியும் அடுத்தவங்க கிட்ட. ஒருத்தரோட குறைகளை மட்டுமே பேசி என்னைக்குமே முன்னுக்கு வரக்கூடாது. அது முடியவும் முடியாது. நான் இதை செய்வேன், என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து இளைஞர்கள் எதையுமே யோசிச்சு நிதானமா பண்ணி ஓட்டு போடுங்க. தேங்க்யூ.